மட்டக்களப்பு வந்தாறுமூலை நீர்முக பிள்ளையார் ஆலய வளாகத்தினுள் இருந்து பழமை வாய்ந்த சில தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கருங்கல் தூண்களினால் நிர்மாணிக்கப்பட்ட கிணறு மற்றும் கருங்கலில் செதுக்கப்பட்ட நாகக்கல் என்பனவும் ஆலய வளவினுள் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நாக வம்சத்தினரால் நிர்மாணிக்கப்பட்டதாக கருதப்படும் பழமை வாய்ந்த பொருட்களே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட கிணறானது 3 அடி விட்டமுடையது என்பதுடன் 20 அடி ஆழமுடையதாகவும் காணப்படுகின்றது. கிணற்றில் காணப்படும் தூணில் வேல், நாகன் என்ற தமிழ் பிராமி வடிவம் காணப்படுவது விசேட அம்சமாகும். இந்த பகுதி நாகர்களின் வழிபாட்டு ஸ்தலமாக காணப்பட்டுள்ளதுடன் கிணறு மூலம் பயிர்ச்செய்கைக்கு நீரை பெற்றுக்கொள்ளும் முறைமையும் நாகர்கள் பயன்படுத்தியமைக்கு சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தேனும் மெழுகும் கொண்டு கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. அது நாட்சதுர வடிவமாக அந்த கிணறு அமைக்கப்பட்டு கிணத்தினுள்ளே வைக்கப்பட்டுள்ள கரின்கற்களிலே அந்த பிராமி எழுத்துக்களும் உள்ளதாக இங்கே பேராசிரியர்களினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய பழம்பெரும் ஒரு ஆலயமாக இந்த ஆலயம்